வணக்கம். பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலுக்காக செய்தியாளர் ஈஸ்வரன். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டம் ஆற்காடு அடுத்த தாழனூர் கிராமத்தில் வசூர் குளக்கரையில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு சப்தகன்னிகள் மற்றும் ஸ்ரீ பாலமுனீஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா இன்று 16/3/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள்ளாக சிறப்பாக நடைபெற்றது. முதல் கால பூஜை, இரண்டாம் கால பூஜை, மூன்றாம் கால பூஜை சிறப்பாக நடந்து முடிந்து இன்று அருள்மிகு சப்த கன்னியம்மன் ஸ்ரீ பாலமுனீஸ்வரர் திருக்கோயிலுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பான முறையில் கும்பாபிஷேகம் நடந்து முடிந்து இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பழப்பிரசாதம் மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை, மகா அலங்காரம் நடந்து முடிந்து தீபாராதனை சிறப்பாக செய்து முடித்து 12 மணிக்கு மகா அன்னதானமும் சிறப்பாக நடைபெற்றது. இதில் கோயில் நிர்வாகிகள், விழா குழுவினர், கிராம பொதுமக்கள், நாட்டாண்மைதாரர்கள், இளைஞர்கள், இளைஞ பெண்கள் மற்றும் குறிப்பாக தாழனூர் கிராமத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் இதில் கலந்து கொண்டனர். மற்றும் தாழனூர் கிராமத்தை சுற்றி உள்ள அனைத்து கிராமங்களில் உள்ள பக்தர்கள், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு அருள்மிகு சப்த கன்னியம்மன் ஸ்ரீ பாலமுனீஸ்வரர் திருக்கோயிலில் நடைபெற்ற கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு அருள் பெற்று சென்றனர். பக்தி செய்திக்காக தாழனூர் கிராமத்திலிருந்து செய்திக்காக ஈஸ்வரன். செய்தியாளர் ஈஸ்வரன். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டம் ஆற்காடு அடுத்த தாழனூர் கிராமத்தில் வசூர் குளக்கரையில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு சப்தகன்னிகள் மற்றும் ஸ்ரீ பாலமுனீஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா இன்று 16/3/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள்ளாக சிறப்பாக நடைபெற்றது. முதல் கால பூஜை, இரண்டாம் கால பூஜை, மூன்றாம் கால பூஜை சிறப்பாக நடந்து முடிந்து இன்று அருள்மிகு சப்த கன்னியம்மன் ஸ்ரீ பாலமுனீஸ்வரர் திருக்கோயிலுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பான முறையில் கும்பாபிஷேகம் நடந்து முடிந்து இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பழப்பிரசாதம் மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை, மகா அலங்காரம் நடந்து முடிந்து தீபாராதனை சிறப்பாக செய்து முடித்து 12 மணிக்கு மகா அன்னதானமும்